ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் அக்வா ஸ்பேஸ் வந்து நான் என்னோட செட்டப்பில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து காட்டலான்னு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இதில் வந்து பிளான்ஸ் எப்படி ஆக்சிஜன் லீவ் பண்ணுறாங்க, நேச்சுரல் செட்டப் எப்படி இருக்குன்னு தான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் அக்வாரியம் சாண்டோட வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலஸ்னேரியா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வேலஸ்னேரியா மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் ஜாவா மோஸும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேம் ப்ரீடிங் செட்டப் தான் இதில் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரேமுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நீங்கள் வந்து நேச்சுரலாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு சூப்பராக வந்து ப்ரீட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எர்த்வார்ம் சாப்பிட்டு இருக்கும் இந்த ஃபீமேல் ரேம் ஃபிஷ் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வேலஸ்னேரியா வந்து எப்படி ஆக்சிஜன் விடுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆக்சிஜன் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்வா ஸ்பேஸ் வந்து ஸ்மாலாக பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு நேச்சுரல் அக்வா ஸ்பேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தீங்கன்னா ஸோ ஒரு 3 விஷயம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ ரைட் சப்ஸ்ட்ராக்ட் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி ரைட் பிளான்ட் எடுக்கணும். அப்புறம் எனஃப் லைட் வந்து நீங்கள் வந்து பிளான்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் க்ரோ பண்ணுறதுக்கு. ஸோ இது கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்களும் சூப்பராக பண்ணலாம். அந்த ஸ்மோக் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு காட்டான ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் வந்து நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.